ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா உத்தரவிட்டேனா அது கண்டிப்பாக நல்ல முறையில் நடந்தே தீரும். என் உத்தரவை மீறவும் அதை தடுக்கவும் இந்த பூமியில் இன்னும் யாரும் பிறக்கவில்லை என் செல்லமே. அதனால தான் உன் வாழ்க்கையில் நீ அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிற. அதுக்கு இப்போதே நான் சொல்வதை முழுவதுமாக கேளுன்னு உனக்கு உத்தரவிட்டிருக்கேன். என் உத்தரவை ஏற்றுக்கொண்டு அதன்படி நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்தினா உன்னை யாராலுமே தோற்கடிக்க முடியாது. வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. நீ நினைக்கிறது போல எல்லா விஷயங்களும் சரியாய் சிறப்பாய் நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். அது வேணும் இது வேணும்னு அலையாதவன் எல்லா பதவிகளையும் மகிழ்ச்சியையும் தூக்கி எறியக்கூடியவனாகத்தான் இருப்பான். எப்போதும் இது என்னுடையதுன்னு சொல்லி கொள்ளாதவனும் நான் என்னும் அகந்தை இல்லாதவனும் இந்த உலகில் ஜெயிக்க முடியும். எல்லாத்தையும் எனக்கு எனக்குன்னு ஆசைப்படாமல் இந்த உலகில் எல்லாருக்கும் எல்லாமே பொதுவானதுன்னு நினைக்க பழகு. உனக்கு எது சரியோ உனக்கு எது சந்தோஷமோ அதை இந்த வராகி அம்மா நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ வெற்றி பெறணும்னா ஒரு விடியலுக்காகவோ நல்ல நேரத்துக்காகவோ காத்திருக்காது. ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் நல்ல நேரமாக நல்ல விடியலாக விடிஞ்சிடாது. அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் வரணும். உனக்கான நல்ல நேரமும் கூடிய சீக்கிரம் வரும்ன்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. உன் திறமைகளை நீ எந்த இடத்திலும் யார் முன்னாடியும் வெளிப்படுத்த தயங்காதே. அடுத்தவங்களுக்காக வெக்கப்பட்டு மறைக்கவோ உன் திறமைகளை அடக்கி வைக்கவோ வேண்டாம் என் செல்லமே. எந்த அளவுக்கு உன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் வெற்றி வந்து சேரும். தேவையற்ற சுமைகளையும் கஷ்டங்களையும் பாரத்தையும் மனசில் சுமந்துக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையில் உயர தயாராகு. எப்போதும் எதிரும் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காத. அடுத்தவங்க முன்பாக உணர்ச்சி வசப்படாதே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் நடத்தி முடிப்பேன். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு என் செல்லமே. நான் மனசு வச்சேன்னா இந்த பிரபஞ்சத்தில் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக செல்வ செழிப்பான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்காகவே உன் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறேன். நீ வெற்றி அடைந்து வாழ்க்கையை ஜெயிக்க போகிறாய் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதுமே விட்டு கொடுத்து வாழ்கிறது தப்பு இல்லை. ஆனால் அடுத்தவங்களுக்காக உன் வாழ்க்கையை விட்டுட்டு வாழணும்னா அது தப்பு. ஏன்னா நீ இந்த பூமியில் வாழ்கிறதுக்காக தானே பிறந்திருக்க. அவங்க நல்லா இருக்கட்டும் இவங்க நல்லா இருக்கட்டும் நினச்சி நீ வாழாமல் இருந்துடக்கூடாது. உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுக்க தான் இந்த வராகி அம்மா இருக்கேன். பொறுமையும் துணிவும் தன்னம்பிக்கையோடு உனக்கு நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். உன் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் போகும் பாதை உனக்கு மறுப்பு சொல்லிடுமா என்ன? எல்லா பாதைகளிலும் எல்லா வழிகளிலும் நடந்து போக தயாராகு. எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். நீ அனுபவித்த துன்பங்களை மறந்துடு. ஆனால் உனக்கு அனுபவம் கொடுத்த பாடங்களை நீ மறக்கக்கூடாது என் செல்லமே. உன் மேலே எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உன் வாழ்வில் உன்னால் ஜெயிக்க முடியும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். எந்த விஷயத்தையும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக செய்ய முடியாதது போல தான் தோன்றும். ஆனால் செய்ய ஆரம்பிச்சிட்டினா எல்லாமே சுலபமாக ஆகிவிடும். இந்த உலகத்தை பொறுத்துக்கிற வரைக்கும் கடிக்கக்கூடிய மிருகங்களான நாய் புலி சிங்கம் நரின்னு எல்லா மிருகங்களையும் வளர்த்துக்கிட்டு வாழ்ந்துட முடியும். ஆனால் பொய்யாக நடிக்கும் போலியான மனிதர்களிடம் மட்டும் கூட வாழ முடியாது என் செல்லமே. முதல்ல உன் கூட இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு கெட்டவங்களை ஒதுக்கி வச்சு நல்லவங்களோட நட்பு வச்சுக்கோ. வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம். அதன் முதல் பக்கம் கருவறையில் நீ பிறக்கிறது, கடைசி பக்கம் கல்லறை. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பக்கங்களை நீ கண்ணீரோடு வாசிக்க வேண்டாம், புன்னகையோடு வாசி. உன் வாழ்க்கையில் நீ வாழும்போது எப்போதும் சிரிச்ச முகமாக சந்தோஷமாக இருக்கணுமே தவிர கஷ்டத்தோடும் கவலையோடும் வாழ வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உன்கிட்ட இருக்கிற பணம் மட்டும் உன்னை காப்பாற்றாது. நீ செஞ்ச தானமும் தர்மமும் சேர்ந்து தான் உனக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றும் விஷயமாக மாறும். அதனால் காசு பணமாக பெருசு நினைக்காம தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல மனசை உனக்குள்ளே வச்சுக்கோ.
உனக்கு கிடைச்ச வாழ்க்கை கூட கிடைக்காத பல பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீ யாருக்காக எல்லாத்தையும் இழக்கிறியோ, யாருக்காக எல்லாத்தையும் செய்றியோ, அவங்க தான் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னை ஒரு மனுஷனாக கூட மதிக்காதவர்களாக இருப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு சுயநலமாக யோசிப்பாங்களே தவிர, உன்கிட்ட இருந்து எல்லா தேவைகளையும் எடுத்து கொள்வார்களே தவிர, உன்னை தேவைக்கு பயன்படுத்திக்குவாங்களே தவிர, நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட சுயநலக்காரர்களுக்கு மத்தியில் தான் நீ இப்போது உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன்னை காப்பாற்ற இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன் அல்லவா? இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். யார் எப்படிப்பட்டவங்கன்ற முகமூடியை கிழிச்சு எறிஞ்சு நீ யார் கூட இருக்கணும், யாரை விட்டு விலகி இருக்கணுன்றதையும் உனக்கு புரிய வைப்பேன். எப்போவுமே அடுத்தவங்க வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால் தலங்கரம் ஏறுறதும், நீ கீழே இருந்தீனா தாழ்வு மனப்பான்மை இருப்பதும் வரவே கூடாது. எப்போவுமே உன் வாழ்க்கையில் நீ யாரிடமும் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே என் செல்லமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருந்தினா அனைத்தும் உன்னை நோக்கி வந்து சேரும். ஆத்திரப்படுறதும் கோபப்படுறதும் சண்டை போடுறதும் இந்த உலகில் எதையுமே உனக்கு தரப்போவதில்லை என்பதை புரிந்துகொள். தனிமைக்குன்னு ஒரு வசீகரம் இருக்கு. நீ எப்போதுமே தனிமையிலிருந்து நல்ல சிந்தனைகளை செஞ்சு முடிச்சு வாழ்க்கையில் உயர தயாராகு. இந்த உலகில் எல்லாருடைய வழியையும் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் வலிக்கும் வேதனை இதாக இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டினா போதும். எப்போதும் யார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற எண்ணமே, யார் மனசும் காயப்படும்படி பேசும் எண்ணம் கூட உனக்கு வராதல்லவா? பணம்னு ஓடிக்கிட்டே இருக்கிற உன் வாழ்க்கையில் உன் மனசை நேசிக்கக்கூடிய நல்ல உறவுகள் கிடைச்சாங்கன்னா ஒருபோதும் அவர்களை தொலைத்து விடாதே. இந்த உலகில் விலை மதிப்பு இல்லாததுன்னா உன் கூட இருக்கிற பொருட்களோ அல்லது சொந்த வீடோ சொத்து சுகமோ இல்லை, உன்னோடு இருக்கும் மனிதர்கள் தான் இந்த உலகில் விலை மதிப்பற்றவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை மதிக்க பழகு. நீ என்னவோ எல்லாரும் முக்கியம்னு நினைக்கிற ஆள் தான், ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற யாருக்கும் நீ முக்கியம் இல்லைன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை மாற்றி அமைப்பதற்காகவே ஒரு அற்புதத்தை செஞ்சு அவர்கள் உன்னிடம் வந்து மன்றாடி கெஞ்சி கேட்கும்படியும் நான் செய்வேன் என்று செல்லவே. இன்னைக்கு உன்கிட்ட வந்து முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் தானே அன்னைக்கு மூச்சுக்கு 300 முறை உன் முகத்தை காண துடித்தார்கள். இவ்வளவுதான் இந்த பூமி. எதுவுமே தூரத்தில் இருக்கும்போது ரொம்ப ஆசையாக ஏங்குவாங்க. பக்கத்தில் வந்துட்டா சலிப்பும் வெறுப்பும் உண்டாகும். அதே போல தான் பொருட்களும் விஷயங்களும் வாழ்க்கையும் எல்லாமே. அமைக்காத வாழ்க்கையும் கிடைக்காத வாழ்க்கையும் நீ ஏங்கிட்டு காத்துக்கிட்டு இருப்ப. ஆனால் கிடைச்சிருச்சுன்னா எல்லாத்தையும் தாழ்வாக நினைக்கிறாய் தானே? எப்போதும் அடுத்தவங்களுக்காக அன்புக்காக இறங்கி போகும் புத்திசாலி பிள்ளையா இருக்க. ஆனால் உன் அன்பை யாரும் மதிக்காம சுலபமாய் உன்னை தூக்கிட்டு போய் கடைசி வீட்டில் உட்கார வைக்கக்கூடியவர்களாகவே இந்த உலகம் இருக்காங்க. நீ எப்போதும் சுயநலத்துக்காக மட்டுமே உன்னோடு சேர்ந்து பல பேசும் பறவைகளை விட்டுட்டு உன் நல்ல மனசுக்காக உன்னை நேசிக்கும் உறவுகளை நேசி. மனசில் எவ்வளவு சோகம் இருந்தாலும் ஒரு முறை அழுதுச்சின்னா அது உன்னை விட்டு விலகி போயிடும். ஒரு முறை கத்திட்டா கோபம் குறைஞ்சி போயிடும். ஒரு முறை சண்டையோ சச்சரவோ எதை இருந்தாலும் அதை மறைச்சி வச்சுக்கிட்டு அப்பாவியாய் வெள்ளந்தியாய் சிரிச்சினாலே உன் மன பாரமெல்லாம் குறைஞ்சி போயிடும். ஒரே ஒரு முறை விலகி வச்சு உனக்கு பிடிக்காதவங்களை விட்டு விலகி நின்று யோசிச்சாலே உன் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்குன்றது உனக்கு புரிய வரும். எப்போதும் உனக்கு நல்லது செய்யக்கூடியவங்க மட்டும் பக்கத்தில் இருந்தால் போதும். கெட்ட எண்ணம் கொண்டவர்களும் கெட்டவர்களும் உன் வாழ்க்கையில் வரவே வேண்டாம் என் செல்லமே. உயிராக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அனைவர்களின் உணர்வுகளையும் ஆசைகளையும் ஏளனப்படுத்தி விடக்கூடாது. உன் கூட இருக்கவங்க சொந்த பந்தமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், வயசான பெற்றோர்களாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். யார் எப்படி இருந்தாலும் அவங்க உருவத்தை வச்சும் அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறத வச்சும் யாரையும் ஏளனப்படுத்தி பேச வேணாம். அப்படி நீ யாரையாவது மட்டம் தட்டி பேசினா அப்புறம் அவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் அது காயத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் அல்லவா? நேரம் ஒதுக்கி உன்னை தேடி வந்து பேசுகிறவங்களிடம் நீ பழகு. வேலைகளை ஒதுக்கி பேசுபவர்களை நீ நேசிக்க பழகு. இந்த வராகி அம்மா உனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நீ சிறப்பாக பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழணும். உனக்கு கிடைச்ச வேண்டியவைகள் எல்லாமே சில சமயங்களில் கிடைக்காம இருக்குதுன்னா அதுக்கு காரணம் உன் வாழ்க்கையில் நான் பெரிய திருப்பு முனையை கொண்டு வருவதற்காக தான் என்பதை புரிந்துகொள். எப்போதும் எல்லாமே சரியாகவும் நல்லது நடக்குன்ற நம்பிக்கையோடு இரு.
உன் எண்ணங்கள் அனைத்தும் மிகவும் வலிமையானது. அந்த எண்ணங்களை பூக்களைப் போல தூண்டினா அது உனக்கு மாலையாக கிடைக்கும். கற்களைப் போல எரிஞ்சினா அது உனக்கு காயங்களாக மாறிவிடும் அல்லவா? எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்துக்கோ. எல்லாரிடமும் அன்பாக பேசு. இந்த வராகி அம்மா உனக்கு நடக்க வேண்டிய நல்லதுகையெல்லாம் முன்னின்று நடத்தி கொடுப்பேன். ஒரு கட்டத்தில் சில சமயங்களில் என்னடா வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் வரத்தான் செய்யும். கிட்டத்தட்ட அப்படியான நேரங்கள் வரும்போதெல்லாம் அன்பு பாசம் மறுபடியும் யோசிக்காம சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக வாழணும்னு மட்டும் யோசிச்சு உனக்கான செயல்களை செய்ய பழகு. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது இனிமேல் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஒன்றுமே இல்லாதவன் உன்னை பார்த்து சொன்னவங்கெல்லாம் இப்போது நீ என்ன செய்வ, என்ன பண்ண போறன்னு உன்னையே எதிர்நோக்கி காத்திருப்பவர்களாக மாறுவார்கள். உனக்கு வரும் வேதனைகளும் சோதனைகளும் இப்போது நீ யார் என்பதை அடையாளம் காட்டிவிட்டது தானே. இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி, உனக்கான வாழ்க்கையில் கஷ்டங்களும் சோதனைகளும் முடிந்து வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சினா கண்டிப்பாக கெட்டவென்ற பேர் தான் சம்பாதிக்க வேண்டி வரும். அதனால் எப்போதும் நீயாக உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்துவிடு. எல்லா தவறுகளையும் இந்த வராகி அம்மா மன்னிப்பேன். ஆனால் யாராவது ஒருத்தன் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சு அவங்களுக்கு துரோகம் செஞ்சு அவங்க அதை மன்னிக்கலேட்டா நானும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லவே. உனக்கு அடுத்தவன் செய்த தவறையும் துரோகத்தையும் மன்னிக்காமல் மறக்காமல் இருந்தினா நானும் உனக்கு துணையாக நின்று அதையே செய்வேன். நீதான் உலகம்னு என்னையே நம்பி வாழக்கூடிய உன்னை எந்த வகையிலும் நான் ஏமாற்ற மாட்டேன். எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் மோசமான நாள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உனக்கு ஒரு பாடத்தை அனுபவத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கும். அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய வாழ்நாட்களை வெற்றியாக வாழ தயாராக்கு. ஒரு சிறந்த பரிசு அதை பெற்றாலும் கொடுத்தாலும் மகிழ்ச்சியை வளர்ச்சியையும் கொடுக்கும். அப்படிதான் உன் வாழ்க்கையில் ஒரு நீ சந்தோஷமாக இருக்க மாதிரி நல்ல பரிசை கொடுக்க போகிறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது சில விஷயங்களை நீ மறந்துடுறதும் மன்னிக்கிறதும் தான் உனக்கு நல்லது. வாழ்க்கை அழகாக இருக்கும் என் செல்லவே. நீ சிரிக்க கற்றுக்கிட்டினாலே உன்னுடைய கவலைகள் அனைத்தும் தானாக மறைஞ்சு போயிடும். அது இது நீ எல்லாத்தையும் யோசித்து கவலைப்பட்டு நீ என்னத்தை சாதிக்க போகிற? அதுக்கு பதிலாக அனைத்தையும் கடந்து வர தயாராகு. வாழ்க்கை என்பது நாடக மேடை. அதில் ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு சில பேர் நல்லவங்களாகவும் சில பேர் உண்மையில் நல்லவங்களை போலவும் நடிச்சுக்கிட்டு இருக்கவங்களா இருக்காங்க. இந்த உலகில் காசு பணம் தைரியத்தை வேறு யாராலும் தர முடியாது. நீ எப்போதும் உனக்கான செல்வத்தை சேர்த்து சம்பாதிச்சு வச்சுக்கோ. அடுத்தவரை பற்றியே யோசித்து உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கொள்ளாதே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து அழகான வாழ்க்கையை நிச்சயமாக உன் கைகளை ஒப்படைப்பேன். நீ விரும்பினதும் ஆசைப்பட்டது மட்டுமே எல்லாம் சரியாக நடந்துடாது. உன் முயற்சிகளால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு முயற்சியும் உழைப்பையும் செஞ்சுக்கிட்டு அன்பா அழகா பேசுறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில வெற்றி கிடைச்சே தீரும். நீ உன் மேல வைக்கிற நம்பிக்கைன்றது உன்னை நம்பாதவர்களை விட மிக அதிகமானதாக வலுவானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. யார் என்ன சொன்னாலும் கேட்காம உன்னை நீ மிகப்பெரிய அளவில் நம்பும் போது, தன்னம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நேசிக்க யாரும் கற்றுக் கொடுக்க வேணாம். ஆனால் நேசிக்க ஆரம்பித்த பிறகு நீ யாரையும் விட்டு விலக வேண்டாம் என் செல்லமே. யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லாரும் மீதும் அன்பு செலுத்து. இந்த உலகில் உனக்காக உன்னை நோக்கி நான் அனுப்பி வச்ச ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் உன்னை விட்டு போவாங்க. பிறக்கும்போது சுற்றி இருப்பவரிடம் பெறப்பட்ட புன்னகையை விடவும் இறக்கும்போது 2 மடங்கு கண்ணீரை அதிக பெற்ற மனிதர்கள் தான் உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்களாக கருதப்படுகிறார்கள். நீ எப்போதும் நன்மைகளையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக வாழ்ந்தாலே போதுமானது.